வாங்க வணக்கம். எம்ரைட் கிரீன் சேனலுக்கு வந்தமைக்கு நன்றி. வாங்க, புதிதாக இந்த சேனலை பார்ப்பவர்களாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கூறுங்கள். இந்த சேனலில் உங்களுக்காக பல புதிய தகவல்கள் வர காத்திருக்கின்றன, பல வீடியோக்கள் வர உள்ளன. இந்த சேனல் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கூறுங்கள். வாங்க, இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போவது சிக்கன் உருண்டை, சிக்கன் பால்ஸ் பற்றித்தான் பார்க்கிறோம். செய்வது மிகவும் சுலபம். குழந்தைகளுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஏன் ஸ்நாக்ஸ் என்று சொல்லலாம். இது அவ்வளவு சுவையாக இருக்கும். செய்வதும் எளிதுதான். இதற்கு தேவையான பொருள்களும் மிகவும் குறைவுதான். நீங்கள் நொடியிலே செய்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏன் விருந்தினர்களுக்கும் கூட செய்து கொடுக்கக்கூடிய இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லோரும் செய்து கொடுத்து பாராட்டு பெறுங்கள். வாங்க, நாம் வீடியோவில் தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். வாங்க, இதற்கு தேவையான பொருட்கள் மிகவும் குறைவுதான். செய்வதும் எளிது. சிக்கன் நன்றாக கழுவி எடுத்து கொள்ளுங்கள். மஞ்சத்தூள், வினிகர் எல்லாம் ஊற்றி நன்றாக வாசம் இல்லாமல் நன்றாக வாஷ் பண்ணி எடுத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் இது மிகவும் சுவையாக இருக்கும். நன்றாக கழுவி எடுத்த பின் நன்றாக ஈரம் இல்லாமல் எடுத்து தட்டில் வைத்து கொள்ளுங்கள். தண்ணியே இருக்கக்கூடாது. பின்பு அதில் மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கடலை மாவு, பிரெட் கிராம்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு எல்லாம் 100 கிராம் அளவுக்குத்தான் எடுத்திருக்கிறேன். சில்லி சிக்கன், போனட் சிக்கன், எலும்பே இருக்க வேண்டும். எலும்பே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். எலும்பு இருந்தால் அது அரைப்படாது. உங்களுக்கு செய்வது வரவே வராது. எலும்பில்லாமல் நன்றாக சுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போதுதான் நன்றாக இருக்கும். அரைப்பதும் சுவையாக இருக்கும். பால் செய்ய வரும். நீங்கள் இந்த தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 100 கிராமுக்கு நான் 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் எடுத்திருக்கிறேன். உப்பும் வரமிளகாய் தூளும் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டிய குறைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இது இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இவை அனைத்தும் நன்றாக மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ளுங்கள். நம்ம அதிகமாக அரைக்க வேண்டாம். ஒரே சுத்தில் உங்களுக்கு அது அரைபட்டுவிடும். குறிப்பாக தண்ணீரே சேர்க்கக்கூடாது. ஒரே சுத்தில் நன்றாக அரைத்துவிடும். ஏனென்றால் எலும்பில்லாமல் இருந்தால் அது சிக்கில் ஒரே ஒரு சுத்தில் அரைத்துவிடும். நீங்கள் அரைத்து எடுத்த விழுதை உங்களுக்கு வேண்டுமென்றால் வெங்காயம் சேர்த்து கொள்ளலாம். சிக்கன் உருண்டை அதனால் வெங்காயமே வேண்டியதில்லை. நீங்கள் இந்த முறையிலே செய்யுங்கள். நீங்கள் இதை அடுப்பில் ஒரு வாணலியை வைத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெய் நன்றாக காய வைக்க வேண்டியது. மீடியமிலே வைத்து நீங்கள் இந்த பால்ஸ் எடுத்து வைத்திருக்கோம்ல, அந்த பால்ஸ் மாதிரி உருண்டையாக போட்டுக்கொள்ளலாம். குழந்தைகள் விரும்பும் வண்ணம் நீங்கள் குழந்தைகளுக்கு போட்டு கொள்ளுங்கள். அதிக தீயில் வைக்க வேண்டாம். மீடியமிலே வைத்து நீங்கள் இதை பொரித்து எடுத்து கொள்ளுங்கள். அதிக தீயில் வைத்தால் கருகிவிடும். இதே முறையில் செய்து நீங்கள் எடுத்து வைத்து பாருங்கள். வேண்டாம் என்று குழந்தைகள் கூட வேண்டும் என்று அடம்பிடிப்பார்கள். விருந்தினர்களுக்கும் செய்து கொடுத்து நீங்கள் பாராட்டு பெறுங்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்களை பிடிக்கும் இந்த சில்லி சிக்கன் பால்ஸ் உருண்டை மிகவும் செய்வது எளிது. சுவையும் அதிகம். அதில் சத்து அதிகமாக இருக்கிறது. செய்து கொடுங்கள். எல்லோரும் பாராட்டு பெறுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.